கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமான உண்மைகள் வழங்கும் மிக விசேஷமான வேத பாடங்களுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள். வேதாகமத்தில் 1/3 தீர்க்க தரிசனம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக விசேஷமாக தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் என்ற 2 புத்தகங்கள் மிகவும் மிகவும் முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டில் 27வது புத்தகம் தானியேல் என்ற தீர்க்க தரிசன புத்தகம். புதிய ஏற்பாட்டில் 27வது புத்தகம் வெளிப்படுத்தல் என்ற தீர்க்க தரிசன புத்தகம். தானியேல் என்ற தீர்க்க தரிசியும் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் என்ற தீர்க்கதரிசியும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் என்றால் இந்த 2 தீர்க்க தரிசன புத்தகங்களில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆகவே அன்பானவர்களே, நம் ஜெபத்தோடு ஆவியானவருடைய துணையோடு இந்த தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்களிலிருந்து 24 ஆச்சரியமான வேத பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே தேவ ஜனங்கள், இந்த பாடங்களை நீங்கள் தவறாமல் கற்றுக்கொள்ளும்படி உங்களை அழைக்கின்றோம். இந்த பாடங்களை நீங்களும் கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரும்படி உங்களிடத்தில் நான் அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற சத்தியத்திற்கு இசைவாக இலவசமான ஒரு வேதபாட புத்தகம் ஒன்று உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாள். இந்த நாளில் நான் படிக்க போகிற சத்தியமும் இதே தலைப்பு தான். கர்த்தருடைய நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்த, அந்த வருகைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ராஜ்யங்களை பற்றிய அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் இலவசமாக பெற வேண்டும் என்றால் திரையிலே காணக்கூடிய தொலைபேசி எண் மற்றும் வெப்சைட் அட்ரஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த புஸ்தகத்தை இலவசமாய் பெற்று நீங்கள் படிக்கும்படி, சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற சத்தியம் கர்த்தருடைய நாள், த டே ஆஃப் த லார்ட். இந்த சத்தியத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக தலை கவிழ்ந்து சிறு ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்களை நாங்கள் படிக்க தொடங்கும் பொழுது உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாள் என்ற தலைப்பின் கீழே தானியேல் புஸ்தகத்திலிருந்து 2வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த தானியேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை குறித்து நமக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த தானியேல் புத்தகத்தில் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் கவனம் செலுத்தினால், பாபிலோன் என்ற ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் இருந்த ஒரு மகா பேரரசன் யார் என்று சொன்னால் நேபுகாத் நேச்சார் என்ற அரசன். இந்த அரசன் ஒரு நாள் அவன் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் சொப்பனம் ஒன்றை அவன் கண்டான். அந்த சொப்பனத்தை கண்டு இடையிலேயே அவன் கலக்கமுற்றவனாக எழும்பி தன் தூக்கம் கலைந்தவனாக அவன் காணப்பட்டான். அந்த சொப்பனத்தில் அவன் என்ன கண்டான் என்பது அவனுக்கே மறந்து போய்விட்டது. ஆக என்ன செய்கிறான்? ஒரு முக்கியமான ஆணையை அவன் பிறப்பிக்கின்றான். இப்படித்தான் தானியேல் 2ஆம் அதிகாரம் ஒரு சம்பவமாக, ஒரு ஆச்சரியமான சம்பவமாக நம் கண்முன்னே அங்கே இருக்கிறது. இந்த பாடங்களை ஒவ்வொரு பாடமும் படிக்கும் பொழுது கேள்வி பதில் அடிப்படையில் நாம் படிக்க போகிறோம். முதலாவது கேள்வி, தேவன் பாபிலோனிய ராஜாவுக்கு எதற்காக இந்த கனவை கொடுத்தார்? கனவுகள் நம்ம எல்லாருமே காண்கிறோம். சில கனவுகள் தொல்லையின் திரட்சியினால் உண்டாகும் என்று பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பல கனவுகளை, சொப்பனங்களை தேவன் கொடுப்பதும் வழக்கம். அதில் இந்த ராஜா கண்ட கனவை தேவன் தான் கொடுக்கிறார்.
ஏன் தேவன் பாபிலோனிய ராஜாவுக்கு இந்த கனவை கொடுத்தார்? பதில் நாம் பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். ஆக வசனம் தெளிவாக சொல்லுது, தேவன் இந்த கனவை ராஜாவுக்கு கொடுத்தாராம். ராஜாவின் ஆலோசனைக்காரர்கள் சொப்பனத்தை வெளிப்படுத்தவும் அதன் அர்த்தத்தை கூறவும் தாமதித்த போது நேபுகாத் நேச்சாரிடமிருந்து வெளிப்பட்ட கட்டளை என்ன? தானியேல் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ராஜா கலங்கினவனாக தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஞானிகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து, எனக்கு நான் என்ன கனவு கண்டேன், அதனுடைய அர்த்தம் என்ன, எல்லாவற்றையும் சொல்லுங்கள் என்று அவன் ஆணையிட்டான். ஆனால் அவர்களால் முடியாமல் போனது. தடுமாறினார்கள், தாமதித்தார்கள். அந்த சூழ்நிலையில் ராஜா ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, தானியேல் 2:12, இது நிமித்தம் ராஜா மகா உக்கிரமும் கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் என்று வாசிக்கிறோம். இந்த ராஜா ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தையும் மறந்து விடுகிறான். அதனுடைய அர்த்தமும் அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே தன்னுடைய ஞானிகளெல்லாம் அழைக்கிறான். பாபிலோன் ராஜ்யம் பிரம்மாண்டமான ராஜ்யம், ஏராளமான கல்விமான்கள், ஞானிகள், நிபுணர்கள் நிறைந்த ராஜ்யம். இப்படிப்பட்டவர்களை உருவாக்கி தன்னோட ராஜ்யத்தை மிக மேன்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டவன் நேபுகாத் நேச்சார். ஆனால் அவனுக்கு கீழே இருந்த எந்த ஞானியாலுமே இவன் கண்ட கனவையும் அதற்கான விளக்கத்தையும் சொல்ல முடியவில்லை. இதனால் கோபமடைந்த அரசன் இவர்கள் எல்லாரையும், இந்த பாபிலோனின் ஞானிகள் அனைவரையுமே கொல்ல வேண்டும் என்று அவன் சட்டம் பிறப்பிக்கின்றான். தானியேல் ராஜாவின் தீர்மானத்தை அறிந்தவுடன் அவன் ராஜாவிடம் கேட்டது என்ன, தன் நண்பர்களிடம் கூறியது என்ன? இப்படி இந்த ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டு அது மறந்து போய் அதன் அர்த்தமும் தெரியாமல் அவன் திணறிக் கொண்டிருந்த வேளையில், ஞானிகளும் தடுமாறின நேரத்தில், ஏற்கனவே இந்த ராஜாவின் மூலமாக எருசலேமிலிருந்து ஏராளமான யூத வாலிபர்கள் கைதிகளாக அங்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தனர். அவர்களிலே தானியேலும் இருந்தான், தானியேலுடைய நண்பர்களும் இருந்தார்கள். இப்படி ஞானிகள் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் இந்த தானியேலும் நண்பர்களும் பாபிலோனில் தான் இருக்கிறார்கள். இந்த விஷயம் அறிந்த உடனே ராஜாவின் இடத்திற்கு போகிறார் தானியேல். தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான் என்று தானியேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் அனனியா, மீஷாவேல், அசரியா என்ற நண்பர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து, இந்த ரகசியத்தை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக 18ஆம் வசனத்தை தொடர்ந்து படிக்கிறோம். அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தானியேல் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு தன் நண்பர்களுக்கும் சொல்லுகிறான். இப்படி ராஜா ஒரு கனவு கண்டாராம், அதை மறந்து விட்டாராம். அந்த கனவையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று ஞானிகளிடத்தில் கேட்டாராம். ஞானிகளால் முடியவில்லை. ஆகவே இவர்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று ராஜா ஆணை பிறப்பித்திருக்கிறான். அவர்களோடு கூட நாமும் அழிய நேரிடும். ஆகவே ராஜாவினிடத்தில் எங்களுக்கு டைம் கொடுங்க என்று நான் கேட்டிருக்கிறேன் என்று தன் நண்பர்களுக்கு விஷயத்தை சொல்லி எல்லாரும் சேர்ந்து ராஜாவினுடைய அந்த காரியத்தை, மறைபொருளான அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தானியேலுக்கு தேவன் கனவை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திய போது அவன் யாருக்கு துதியையும் மகிமையையும் செலுத்தினான். நண்பர்களாக சேர்ந்து கூடி ஜெபிக்கிறார்கள்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கலக்கமான சூழ்நிலைகள், நம்முடைய உயிரே போகக்கூடிய ஒரு கட்டாயமான காலகட்டங்கள் நேரிடும் பொழுது நாம் செய்ய வேண்டியது கூடி ஜெபிக்க வேண்டும். இப்படி தானியேல் செய்கிறார். தேவன் தானியேலுக்கு கனவை வெளிப்படுத்தினாராம். வசனத்தை பாருங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 23, 28 வசனங்கள். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவனே, என் பிதாக்களின் தேவனே, உம்மை துதித்து புகழுகிறேன். தேவன் தானியேலுக்கு அந்த கனவையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தின பிற்பாடு என்ன செய்கிறார்? தேவனை தானியேல் உயர்த்தி புகழ்ந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில் உதவி என்று கேட்கும் பொழுது அவர் கண்டிப்பாக உதவி செய்வார். தேவனிடத்திலிருந்து நாம் உதவியை பெற்ற பிற்பாடு செய்ய வேண்டியது என்ன? அவரை மறந்து விடலாமா? அவரை துதிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை தானியேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் சகலத்தையும் படைத்தவர். இந்த அண்ட சராசரத்தையும் தம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறவர். நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவரிடத்திலே நாம் செல்லுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ராஜா தான் சொப்பனத்தில் பார்த்ததாக கூறிய எந்த 2 பொருட்களை தானியேல் கூறினான்? அன்பானவர்களே, இந்த ராஜா நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு கண்டான். அது அவனுக்கு மறந்து போனது, அர்த்தமும் தெரியவில்லை. தானியேல் தேவனிடத்தில் ஜெபித்தான். தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அதில் 2 முக்கியமான காரியங்களை, ராஜா கண்ட காரியங்களை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த 2 காரியங்கள் என்ன பார்க்கலாமா? என்னோடு சேர்ந்து பாருங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் என்று வசனம் சொல்லுகிறது. ராஜா தன் தூக்கத்தில், சொப்பனத்தில் ஒரு பெரிய சிலை அவர் கண்டாராம். இதை தானியேல் ராஜாவுக்கு சொல்லுகிறார். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது என்று நாம் வாசிக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில். ஆகவே ராஜா கண்ட 2 காரியங்கள், ஒரு சிலை, ஒரு கல், a statue and a stone. இந்த 2ஐயும் ராஜா பார்க்கிறார். அதை தானியேல் எடுத்து கூறுகிறார். நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்கள், ஒரு அழகான சிலை. இது போன்ற ஒரு சிலையைத்தான் தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்திலே வெளிப்படுத்துகிறார். அந்த சிலையை அந்த ராஜா பார்த்து கொண்டே இருந்த நேரத்தில் ஒரு கல் என்ன செய்ததாம்? கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், அது பெயர்ந்து உருண்டு வந்தது. ஆகவே ஒரு சிலை, ஒரு கல், a statue and a stone. இந்த 2 காரியங்களை தான் தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். ராஜா கண்ட முதல் பொருள் மிகப்பெரிய ஒரு சிலை. அந்த சிலையை நீங்கள் நன்றாக உற்று கவனியுங்களேன். அது பின்வரும் உலோகங்களால் செய்யப்பட்டிருந்தது. முதலாவது, தலை பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. 2வது, மார்பும் புயமும் வெள்ளி. 3வது, அந்த சிலையினுடைய வயிறும் தொடையும் வெண்கலம். 4வது, கால்கள், அந்த 2 கால்களுமே இரும்பால் ஆனது. கடைசியாக பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்று நாம் தானியேல் 2ஆவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் எடுத்து தானியேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திற்கு அதிக கவனம் செலுத்தி கருத்தாக படிக்கும்படி உங்களை நான் அழைக்கின்றேன். தானியேல் புத்தகத்திலேயே மிகவும் பெரிய அதிகாரம் எது என்றால் இந்த 2ஆம் அதிகாரம்தான். இந்த 2ஆம் அதிகாரத்தில் 49 வசனங்கள்
இருக்கின்றன. டேனியல் 2 இஸ் தி பிகஸ்ட் சாப்டர் இன் த புக் ஆஃப் டேனியல். இந்த புஸ்தகத்திலேயே பெரிய அதிகாரம் அதுதான். ஆகவே இந்த சிலையை குறித்த காரியங்கள் ஒவ்வொன்றாக தானியேல் நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவிக்கிறார். அந்த சிலை அதில் முக்கியமாக பார்த்தால் 5 பகுதிகள் என்று பார்த்தோம். தலை, மார்பும் புயங்கள், வயிறு, தொடை, கால்கள் மற்றும் பாதங்கள். வேதத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நாம் எப்படி புரிந்து கொள்வது? இப்படி ராஜா ஒரு சொப்பனம் கண்டாரே, இந்த சொப்பனத்தில் உலோகங்கள் எல்லாம் காணப்படுகிறது, தங்கம், வெள்ளி, வெண்கலம் என்றெல்லாம். இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், தானியேல் புத்தகம். அதில் இந்த 2ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் என்றால் எப்படி இந்த சிலையை நாம் புரிந்து கொள்வது? நாம் வேதத்தை, தீர்க்க தரிசனத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஒரே பாதுகாப்பான வழி என்னவென்றால், வேதமே வேதத்தை விளக்க நாம் அனுமதிக்க வேண்டும். வேதம்தான் அதற்கான விளக்கத்தை நமக்கு தர வேண்டும். பொன்னாலான தலை நான் பார்க்கிறோமே, இந்த சிலையின் தலை பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. பொன்னாலான தலை எதை சுட்டி காட்டியது என்பது முக்கியமான ஒரு கேள்வி. வேதம் பேசட்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் தானியேல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், பொன்னான அந்த தலை நீரே, சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளெல்லாம் ஆளும்படி செய்தார். தேவன்தாம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நேபுகாத் நேச்சாரை பிரம்மாண்டமான அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு தேவன் ராஜாவாக ஏற்படுத்தினார். அதனால தான் தானியேல் சொல்றாரு, பொன்னான அந்த தலை நீரே என்று தானியேல் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த ராஜா ஒரு உலக புகழ் பெற்ற அரசனாக, ஒரு சகல ஞானமும் சகல வல்லமையும் படைத்த ஒரு பேரரசனாக அவன் விளங்கினான். பாபிலோன் என்றாலே இந்த நேபுகாத் நேச்சார் என்ற பெயர்தான் ஒரு முக்கியமான பெயர். அந்த அளவுக்கு பெயர் பெற்றவன் இந்த நேபுகாத் நேச்சார். அதனால தான் பொன்னான அந்த தலை நீரே, பாபிலோன் ராஜ்யம் பொன்னகரி என்று கூட ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அழைக்கப்படுகிறது. இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்குமா? ஏன் கலங்கினான் இந்த நேபுகாத் நேச்சார்? சரித்திரம் சொல்லுகிறது, அந்த காலகட்டத்தில், அவன் சொப்பனத்தை கண்ட அந்த காலகட்டத்தில் பாபிலோன் ராஜ்யமும் இன்னொரு ராஜ்யமும் எகிப்து ராஜ்யமும் யுத்தத்தில் இருந்த ஒரு காலகட்டம் என்று சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அந்த சூழ்நிலையில் தான் இந்த ராஜாவுக்கு சொப்பனம் நேரிடுகிறது. என்னோட ராஜ்யம் நிலைத்து நிற்குமா நிற்காதா என்ற கேள்வி அவனுக்கு உள்ளத்தில் ஏற்பட்டது. பைபிள் மிக தெளிவாக கொடுக்கிற பதிலை பாருங்களேன். தானியேல் சொல்லுகிறார், தானியேல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் என்று வாசிக்கிறோம். அப்போ பொன்னான அந்த தலை நீரே, ராஜாவே, உமக்கு அப்புறம் இன்னொரு ராஜ்யம் தோன்றும். அது வேறொரு ராஜ்யம் என்று சொல்லுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம், கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம். பாருங்களேன், முதலாம் ராஜ்யம் தங்கம் என்று காட்டப்படுகிறது, அடுத்த ராஜ்யம் வெள்ளி என்று நாம் அங்கே பார்க்கிறோம். மார்பும் புயங்களும் வெள்ளி என்று ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். அதாவது காலம் செல்ல செல்ல குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது, புரியுதுங்களா? அதே சமயம் அதனுடைய பவர், அதனுடைய வல்லமை, ஆற்றல் கூடுதலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். இப்போ தங்கம் என்றால் விலை உயர்ந்தது, வெள்ளி என்றால் விலை குறைந்தது.
ஆனால் தங்கத்தை விட வெள்ளி உறுதியிலே அதிக சக்தி வாய்ந்தது. ஆகவே ஆண்டவர் குவாலிட்டியை குறைச்சி காட்டினால் அடுத்த ராஜ்யம் பாருங்கள், கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம், பாபிலோனை விட தரம் குறைந்ததாக அடுத்த ராஜ்யம் இருந்தாலும் அதனுடைய பலன் பாபிலோனை விட கூட இருக்கும் என்றுதான் அர்த்தம். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், இந்த தீர்க்க தரிசனத்தை விளங்கி கொள்ள வேண்டும் உலோகங்கள் அடிப்படையில். ஆகவே நேபுகாத்நேச்சார் ஆளக்கூடிய பாபிலோனுக்கு பிறகு இன்னொரு ராஜ்யம் தோன்றும். இந்த பாபிலோன் ராஜ்யம் சரித்திரம் சொல்லுகிறது கிமு 539 ஆண்டில் அது முடிவுக்கு வந்தது. அந்த முடிவின் நாளில் பெல்ஷாத்சார், அவன்தான் கடைசி ராஜா, பாபிலோனுடைய கடைசி அரசன், அவன் கொல்லப்படுகிறான். இந்த கதையை நம்ம படிக்கணும்னு சொன்னால் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அதுக்கு பிறகு அவன் கொல்லப்பட்ட அந்த ராத்திரியிலே தான் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஆளுகைக்கு வந்ததாக தானியேல் புத்தகத்திலேயே 5ஆம் அதிகாரத்திலேயே நாம் தெளிவாக படிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொன்னாரே, உமக்கு பிறகு கீழ்த்தரமான ராஜ்யம், அது எந்த ராஜ்யம் என்றால் மேதிய பெர்சியா என்று நாம் பைபிளிலேயே பார்க்கிறோம். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். இந்த மேதிய பெர்சியாவுக்கு அடுத்து வந்த ராஜ்யத்தின் உலோகம் எதை சுட்டி காண்பித்தது? அன்பானவர்களே கவனியுங்கள். முதலாவது நாம் தங்கம் என்று பார்த்தோம், அது பாபிலோன். அடுத்தபடியாக மார்பும் புயங்களும் வெள்ளி என்று பார்க்கிறோம், அது மேதிய பெர்சியா என்று பார்த்தோம். மூன்றாவது அடுத்த ராஜ்யம் என்ன உலோகமாய் காட்டப்படுகிறது என்பதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? வெண்கலம் என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 3வது ராஜ்யம் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்றார். 3வது ராஜ்யம் அது வெண்கலமான ராஜ்யம். நன்றாக கவனியுங்கள். வெள்ளி விலை உயர்ந்ததா, வெண்கலம் விலை உயர்ந்ததா என்றால் வெள்ளிதான் விலை உயர்ந்தது. ஆனால் வெள்ளி பலம் வாய்ந்ததா, வெண்கலம் பலம் வாய்ந்ததா என்றால் வெண்கலம்தான் அதிக சக்தி வாய்ந்தது. காலம் போக போக இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் எழும்பும் என்று தேவன் அழகாக நமக்கு ஒரு படம் பிடித்து காட்டுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த 3வது ராஜ்யம் கிமு 331 அது ஆளுகைக்கு வருகிறது. அது எந்த ராஜ்யம் என்று நாம் சரித்திரத்தில் படித்தால் கிரேக்க ராஜ்யம் என்று சரித்திரம் தெளிவாக காட்டுகிறது. ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது நாம் அதை சரித்திரத்தோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுது தான் நமக்கு வேதாகமம் எவ்வளவு தரமான உண்மைகளை நமக்கு தருகிறது என்பது நமக்கு விளங்கும். ஆகவே கிமு 331 கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் மூலமாக அது ஆளுகைக்கு வருகிறது. இதைத்தான் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் என்று தேவன் சொல்லுகிறார். 4ஆம் ராஜ்யத்தை சுட்டி காட்டிய உலோகம் எது? பாருங்க, வெண்கலம். இடுப்பும் தொடையும்
வெண்கலம் என்று பார்த்தோம். நான்காவது பகுதி என்ன? அந்த சிலையினுடைய நான்காம் பகுதி கால்கள். அது நான்காம் ராஜ்யம். இந்த நான்காம் ராஜ்யத்தை ஆண்டவர் எந்த உலோகத்தின் வழியாய் சுட்டி காட்டுகிறார்? வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இந்த உலோகங்களில் மிகவும் தரக்குறைவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தான். முதல்ல பாருங்கள், தங்கம் விலை உயர்ந்தது, அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் வெண்கலம், நான்காவது பார்த்தால் இரும்பு. ஆனால் இரும்பு தரம் குறைந்தது என்றாலும் அது உறுதி நிறைந்தது என்பதை நாம் நன்றாக அறிவோம். அதாவது காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு ராஜ்யமாக கடந்து செல்ல செல்ல அடுத்தடுத்து வந்த ராஜ்யங்கள் முந்தி இருந்த ராஜ்யத்தை காட்டிலும் மிகவும் பலம் நிறைந்ததாகவே சக்தி வாய்ந்ததாகவே இருந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த 4வது ராஜ்யம் எந்த ராஜ்யம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கிமு 168ஆம் வருஷத்தில் கிரேக்க சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருகிறது. 3ஆம் ராஜ்யம் முடிகிறது, 4ஆம் ராஜ்யம் தொடங்குகிறது. அப்படி சரித்திரத்தில் கிமு 168 தொடங்கின ராஜ்யம் எது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த ராஜ்யம் ரோமாபுரி சாம்ராஜ்யம் என்பதை நாம் மிக தெளிவாக சரித்திரத்தில் பார்க்க முடியும். இந்த ரோமாபுரி சாம்ராஜ்யம் ஆளுகையில் இருந்த காலகட்டத்தில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் இரட்சகராக மனு அவதாரம் எடுத்து அவர் பிறந்தார் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் ரோம சாம்ராஜ்யம் ஆளுகையில் இருந்தது என்பது மிக தெளிவாக தெரியும். ஆகவே அந்த 4ஆம் ராஜ்யம் இரும்பு என்று காட்டப்படுகிறது. அந்த ராஜ்யம் ரோமாபுரி என்பதை நாம் சரித்திரத்தின் வாயிலாக புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே ராஜா ஒரு சிலையை கண்டார் சொப்பனத்தில். அந்த சிலையில் 4 முக்கியமான உலோகங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதை குறித்த ஒரு சுருக்கத்தை நாம் பார்க்கலாமா? முதலாவது பாகம் என்ன? சிலையின் முதல் பாகம் தலை, அது தங்கம். அது பாபிலோன் சாம்ராஜ்யம் கிமு 612 இருந்து 539 வரை அது பாபிலோன் ராஜ்யம் என்று கண்டோம். இரண்டாவதாக அந்த சிலையினுடைய மார்பும் புயங்களும் 2 கரங்களும் வெள்ளியால் ஆனது. அது மேதிய பெர்ஷியா என்று நாம் பார்க்கிறோம். கிமு 539 கிமு 331 வரைக்கும் மேதிய பெர்ஷியாவின் காலகட்டம். மூன்றாவது, அந்த சிலையினுடைய இடுப்பு தொடைப்பகுதி வெண்கலமாய் இருந்தது. அது கிரேக்க ராஜ்யம் என்று கண்டோம். கிமு 331 கிமு 168 வரைக்கும் கிரேக்க ராஜ்யத்தின் காலகட்டம். நான்காவது பாருங்களேன், கால் பகுதி, இந்த 2 கால்களும் இரும்பால் ஆனது. அது ரோம ராஜ்யம். கிமு 168 கிபி 476 வரைக்கும். ஒரு மனிதனுடைய உடலிலேயே மிக நீளமான பகுதி எது அப்படின்னா கால்கள் தான் நீளமான பகுதி. ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஒப்பிட்டிருக்கிறார் என்று சற்று யோசித்து பாருங்களேன். கால்கள் எப்படி நீளமான பகுதிகளோ மனிதனுடைய சரீரத்தில், அதே போல் உலக வரலாற்றில் நீண்ட காலம் ஆளுகை செய்த ஒரு ராஜ்யம் எது அப்படின்னா ரோம சாம்ராஜ்யம்தான். ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ராஜ்யம் ஆளுகை செய்தது என்பதை இந்த கணக்கில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கிமு 168 கிபி 476 வரைக்கும். அது மட்டுமல்ல, இந்த உலோகங்களை ஆண்டவர் இப்படி காண்பித்திருக்கிறாரே. தங்கம், உண்மையிலே பாபிலோன் ராஜ்யத்தில் தங்கம்தான் மிக அதிகமான அளவில் அது பயன்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வசனம் நான் சொன்னேன். ஏசாயா புத்தகத்தில் 14வது அதிகாரம், ஏசாயா
14ஆம் அதிகாரம் வசனம் 4 சொல்லுகிறது பாருங்கள். நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன் நகரி ஒளிந்து போயிற்றே. கோல்டன் சிட்டி, பாபிலோன் பைபிளில் பொன் நகரி, கோல்டன் சிட்டி என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஏசாயா புஸ்தகத்தில் படித்தோமே, அதே போலவே எரேமியா புத்தகத்தில் 51வது அதிகாரம், எரேமியா 51 வசனம் 7 பாருங்கள். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். பாபிலோன் இஸ் a golden cup in the hand of the Lord என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் பாபிலோனை தங்கம்னு காட்டுறாரே, உண்மையிலே அது தங்கம்தான். எங்கே பார்த்தாலும் தங்கம். நேபுகாத்நேச்சார் தங்கத்திலேயே அவன் என்ன செய்திருந்தானாம், சூரிய கடவுளுக்கு ஒரு கோவில் கட்டி வைத்திருந்தானாம். இந்தியாவில் எப்படி நம்ம அமிர்த சரஸ்ன்னு சொல்கிறோம், அங்கே ஒரு பொற்கோவில் இருக்கிறது. வேலூர் பகுதியில் அங்கே ஒரு பொற்கோவில் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. நேபுகாத்நேச்சார் தன்னோட ராஜ்யம் எங்கிலும் அவன் தங்கத்தாலேயே கோவில்களை கட்டி வைத்திருந்தான். அதனால தான் ஆண்டவர் தலை தங்கம் அப்படின்னு காட்டுறார். சரி, மேதிய பெர்ஷியா, அதுலேயும் பாருங்கள் வெள்ளி. நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை படித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம். எஸ்தர் புத்தகம் என்றாலே விருந்துகளின் புத்தகம். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி சரிகைகள், அந்த விருந்து எங்கெல்லாம் நடக்குதோ, வஸ்தி ஒரு விருந்து நடத்துவாள், அகாஸ் வேறு விருந்து நடத்துவான், இப்படி எல்லாம் மாறி மாறி ஒரே விருந்துகள் தான். அந்த விருந்துகள் 6 மாதம் கூட நடக்கும். ஆகவே இந்த விருந்துகளிலே கூடி வரக்கூடியவர்கள் எல்லாருமே வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி சரிகைகளால் ஆன அந்த அரண்மனையில் எல்லாரும் கூடி என்ன செய்தார்களாம், விருந்து புசித்தார்கள் என்று நாம் பைபிளில் எஸ்தர் புத்தகத்தில் படிக்கிறோம். ஆகவே மேதிய பெர்ஷியா வெள்ளி தான். அதனால ஆண்டவர் வெள்ளின்னு காட்டுறார். வெண்கலம், கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து நான் படித்தால், கிரேக்க சாம்ராஜ்யத்தில் எல்லா படை கலன்களும், அதாவது வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆயுதங்களும் இந்த வெண்கலம் என்ற உலோகத்தால் தான் செய்யப்பட்டிருந்தது என்று சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ரோமாபுரியில் எல்லா போர்க்கருவிகளும் ஆயுதங்களும் இரும்பால் செய்யப்பட்டிருந்தது என்பதை சரித்திரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த வேதாகமத்தில் எவ்வளோ அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். ஆண்டவர் போட்டிருக்கிற, பைபிளில் போட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஆவியானவர் மூலமாக தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு அர்த்தம் பொதிந்ததாக, நம்முடைய வாழ்வை, ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடிய நிச்சயம் நிறைந்த தெய்வீக வார்த்தைகளாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு கருத்தாய் ஜெபத்தோடு படிக்க வேண்டும் என்பது நமக்கு விளங்குகிறது அல்லவா? ஆக அன்பானவர்களே, இந்த 4 உலோகங்களும் 4 ராஜ்யங்களை சுட்டி காட்டுகின்றன. நீங்கள் சரித்திரத்தில், உலக சரித்திரத்தில் நீங்கள் புரட்டி பார்த்தால், சபையின் சரித்திரத்திலும் புரட்டி பார்த்தால் 4 பிரம்மாண்டமான பேரரசுகள் எவை என்றால் இந்த 4 ராஜ்யங்களை தான் எல்லா சரித்திர புஸ்தகங்களுமே நமக்கு தெளிவாக காட்டும். ஆண்டவர் இந்த சரித்திர காரியங்களை தீர்க்க தரிசன சுருக்கமாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக அழகாக சொல்லிவிட்டார். தானியேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். வசனம் 31 45 வரைக்கும் இந்த 15 வசனங்களில் ஆண்டவர் 2500 ஆண்டு கால சரித்திரத்தை சுருக்கி எழுதிட்டார். யாராவது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஞானியானாலும் சரி, ஒரு பெரிய மேதையானாலும் சரி, 2500 ஆண்டு கால சரித்திரத்தை 15 வசனங்களை எழுத முடியுமா? முடியாது. ஆனால் தேவன் மட்டுமே எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர்.
அதில் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் 31ஆம் வசனத்திலிருந்து தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் ராஜா கண்ட சொப்பனத்தை அப்படியே தானியேல் சொல்கிறார். அந்த சமயத்தில் தானியேலுக்கு எப்படியும் ஒரு 20-21 வயது இருந்திருக்கும். எப்படி என்றால், தானியேல் பாபிலோனுக்கு கைதியாக போகும் பொழுது அவருக்கு 17 வயசு. அங்கே போய் ஒரு 3 வருஷம் படிக்கிறார். அது தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அந்த 3 வருஷம் முடிகிற டைமில் தான் இந்த நேபுகாத்நேச்சார் இந்த கனவை அவர் காண்கிறார். அப்போ ஏறக்குறைய 20-21 வயது தானியேலுக்கு. ஒரு வாலிபன், அந்த வாலிபன் ஒரு பேரரசனுக்கு பாடம் புகட்டுகிறான். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அதிகமாய் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கிறீர்களா என்று சற்று யோசித்து பாருங்கள். அப்படி நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுத்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆகவே ராஜா கண்ட சொப்பனத்தை தானியேல் வெளிப்படுத்துகிறார். தானியேல் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். அதை 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரையும் படிக்கிறோம். அடுத்த 10 வசனங்கள் 36லிருந்து 45 வரைக்கும் அந்த சொப்பனத்திற்கு தானியேல் கொடுத்த விளக்கம் என்று நாம் பார்க்கிறோம். உண்மையிலே சொல்லப்போனால் வெறும் 10 வசனங்கள், 10 வசனங்களில் 2500 ஆண்டுகால சரித்திரத்தையே தானியேல் மூலமாக தேவன் விளக்கிவிட்டார். நம்முடைய தேவன் எத்தனை ஆச்சரியமான தேவன்! இந்த 4ஆம் ராஜ்யம் ரோம ராஜ்யம். அது நீண்ட கால்கள் என்று காட்டப்பட்டது. அப்போ ரொம்ப காலம் நீண்டு இருக்குமா, அதற்கு முடிவு இல்லையா என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ரோம ராஜ்யத்தின் விழுகைக்கு பிறகு என்ன நடக்கும்? தானியேல் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். பார்த்தீங்களா, 2 கால்கள். ரோமாபுரி 2ஆக பிரிக்கப்பட்டது. மேற்கு ரோம், கிழக்கு ரோம், 2 கால்கள். அது மட்டுமல்ல, அந்த குறிப்பாக வெஸ்டர்ன் ரோம், மேற்கு ரோம் என்று சொல்லுகிறோமே, அதுவும் கூட 10ஆக பிரிந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். நான் பார்த்தோம் அல்லவா, அந்த சிலையினுடைய பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண் என்று ஒரு கலவையாக, கூட்டு கலவையாக இருந்தது என்று நாம் பார்த்தோம். இரும்பு என்றால், பாதி இரும்பு என்றால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பாதி களிமண் அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்களா, மேலே பொன்னிலே தொடங்கி கீழே மண்ணிலே முடிகிறது. பாதி இரும்பு பாதி களிமண். என்ன அர்த்தம்? இந்த ராஜ்யங்களுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும் எதுவுமே நிலைச்சு நிற்காது என்பது தான் நாம் நம்முடைய மனதில் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம். அப்போ என்ன அர்த்தம்? ரோம ராஜ்யத்துக்கு பிறகு இன்னொரு ராஜ்யம் வரப்போகிறது. கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும் என்று தானியேல் 2:42 வாசிக்கிறோம். உறுதியில்லாமல் ராஜ்யங்கள் பிரிந்து போகும், பிரிந்து போன ராஜ்யங்கள் உறுதியில்லாமல் காணப்படும் என்பதை ஆண்டவர் நமக்கு தத்ரூபமாக சுட்டி காட்டுகிறார். கிபி 476ஆம் வருஷத்தில் ரோமாபுரி சாம்ராஜ்யம் அது வீழ்ச்சி அடைகிறது. அது 10ஆக பிரிந்து போகிற 10 குட்டி குட்டி ராஜ்யங்களாக உடைந்து போகிறதாக சரித்திரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் அதை இன்றைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி இப்படி நிறைய பார்க்குறோம். பார்த்தீங்களா, இது எல்லாமே ரோமாபுரி
10 துண்டுகளாக உடைந்து போனதே. அப்படி உடைந்து போன ரோமாபுரி ராஜ்யத்தினுடைய பகுதிகள் தான் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய சுவிட்சர்லாந்து, இத்தாலி, இப்படி எல்லாமே. அதை சரித்திரம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 10 ராஜ்யங்களும் மீண்டும் ஒன்று சேருமா? ஒன்று சேர்வதால் வெற்றி பெறுமா? ஏன்னா ஆண்டவர் எப்படி காட்டுறாரு பாருங்க. அந்த சிலையினுடைய பாதங்கள், அதில் 10 விரல்கள், அது பாதி இரும்பு பாதி களிமண், உறுதி இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் உறுதி, கொஞ்சம் உறுதியற்ற தன்மை. இந்த ராஜ்யங்கள் மறுபடியும் ஒன்று சேருமா? அப்படி ஒன்று சேர்ப்பதற்காக எத்தனையோ பேர் முயற்சித்தார்கள். பெரிய பெரிய ஜாம்பவான்கள், ஹிட்லர், இன்னும் சார்ல்ஸ், 5ஆம் சார்ல்ஸ் என்ற அரசன், சார்லமெங் என்ற அரசன், கெய்சர் வில்லியம், இப்படி எத்தனையோ பேர் முயற்சித்தார்கள். பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. தானியேல் 2:43 நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். இந்த 10 ராஜ்யங்களுக்குள்ள ரோமாபுரி 10ஆக பிரிந்ததே, இந்த 10 ராஜ்யங்களை ஒன்று சேர்க்கறதுக்காக அந்த ராஜ குடும்பத்தில் உள்ளவர்கள் திருமணம் செய்து பார்த்தார்கள், சம்பந்தம் கலந்து பார்த்தார்கள். ராஜ்யங்கள் ஒன்று சேர முடியவில்லை. ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு களவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். ஆண்டவர் 3 வார்த்தைகளில் அழகாக சொல்லிட்டார் பாருங்க. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இந்த 10 ராஜ்யங்களை திரும்ப ஒன்று சேர்க்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. பெரியமானவர்களே, அப்போ ரோமாபுரி ராஜ்யம்தான் இப்படி 10ஆக உடைந்து போகிறது. முக்கியமாக சொல்ல போனால் 4 ராஜ்யங்கள், பாபிலோன், மேதே பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், அவ்வளோதான். ஆக ராஜா கண்டது ஒன்று சிலை. 2வது என்ன பார்த்தார்? நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, அதான் நான் பார்க்கக்கூடிய அடுத்த கேள்வி. கடைசி ராஜ்யத்தை யார் ஸ்தாபிப்பார்? உலகத்தில் 4 பேரரசுகள், 4 பிரம்மாண்டமான சாம்ராஜ்யங்கள். இந்த 4 ராஜ்யங்களை ராஜா ஒரு சிலையாக கண்டார். அடுத்த ராஜ்யம் ஒன்று வருமா? அந்த கடைசி ராஜ்யத்தை யார் ஸ்தாபிக்க போகிறார்? பிரியமானவர்களே, தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அன்பானவர்களே, ராஜா சொப்பனத்தில் கண்ட பொருட்கள் 2. ஒன்று சிலை, இன்னொன்று கல், ஸ்டாச்சு அண்ட் ஸ்டோன். அந்த சிலை உலகத்தின் 4 சாம்ராஜ்யங்களை சுட்டி காட்டியது. எந்த ராஜ்யமே நிலைச்சு நிற்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறோமா, பெரிய பதவியில் இருக்கிறோமா, அது கூட நிலை கிடையாது. அதை நம்மை விட்டு கைமாறி போகிறது என்றால் கவலைப்படாதிருங்கள். ஆண்டோடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தணும், அவ்வளோதான். பிரியமானவர்களே, இன்னொரு ராஜ்யம், நிலையான ஒரு ராஜ்யம், அதான் அந்த வசனம் பாருங்கள். ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் கல் என்று காட்டுகிறார். அந்த ராஜ்யம் எங்கேருந்து வரும்? மலையிலிருந்து, உயரமான உன்னதமான இடத்திலிருந்து வரும். அது எப்படிப்பட்டது? கையால் பெயர்க்கப்படாமல் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம் அல்ல. அப்போ அந்த ராஜ்யத்தை யார் உருவாக்குகிறார்? தேவன் தாமே உருவாக்குகிறார். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட உறுதியுள்ள ராஜ்யமா என்று கேட்டால் அது என்றென்றைக்கும் நிற்கிற ராஜ்யம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ராஜ்யம் எதுதான் என்று நமக்கு மனதில் கேள்வி எழும்புகிறதா? அந்த ராஜ்யம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய பரலோக சாம்ராஜ்யம் என்பதுதான் இந்த வசனத்தில் அழியாத, என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம் என்று ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார்.
அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். போரடிக்கிற அந்த களத்தில் பதரை போல எல்லா ராஜ்யங்களுமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் என்றென்றைக்கும் நிற்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை பரலோகத்தின் தேவன் எழும்ப பண்ணுவார். அதைத்தான் ஆண்டவர் இந்த கல் வடிவிலே காட்டுகிறார். அந்த கல் இயேசுவை குறிக்கிறது. அந்த கண்மலை இயேசுவை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படித்து பாருங்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43, 44ஆம் வசனங்களை படித்து பாருங்கள். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். கண்மலையாய கிறிஸ்துவின் மேல் நாம் விழுந்து விட வேண்டும். கண்மலை கல் என்பது அவருடைய வசனத்தையும் சுட்டி காட்டுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய ராஜ்யம், கண்மலையாய கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கடைசி சாம்ராஜ்யமாக, நித்திய நிரந்தர நிலையான சாம்ராஜ்யமாக அவர் ஸ்தாபிக்க போகிறார். அந்த நாள், அவர் வரக்கூடிய அந்த நாள், அதுதான் கர்த்தருடைய நாள். அவருடைய 2ஆம் வருகையின் நாள் தான் கர்த்தருடைய நாள். அவர் வரும்பொழுது உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். தேவனுடைய ராஜ்யம் நிலைத்து நிற்கும். பிரியமானவர்களே, தங்கம் பாபிலோனையும், வெள்ளி மேதி பெர்ஷியாவையும், வெண்கலம் கிரேக்கத்தையும், இரும்பு ரோமாபுரியையும், இரும்பும் களிமண்ணும் பிரிக்கப்பட்ட ரோமாபுரி சாம்ராஜ்யத்தையும் சுட்டி காட்டுகிறது. கிபி 476 துவக்கி ஒரு தனிப்பட்ட ராஜ்யம் எதுவும் இந்த உலகத்தில் ஏற்படவில்லை, இனி ஏற்படாது. ஆனால் இன்னொரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம். அது மட்டும், இயேசுவின் வருகை மட்டும் இந்த உலகம் இப்படி துண்டு துண்டான நிலைமையிலேயே அது பிரிக்கப்பட்டதாகவே காணப்படும் என்பதை நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். மற்ற உலக ராஜ்யங்களுக்கு அந்த கல் என்ன செய்தது? பாருங்கள், என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது என்று வாசிக்கிறோம். எங்கே வந்து மோதிச்சா? அந்த கல் சிலையினுடைய பாதங்களில். நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? அந்த சிலையினுடைய எந்த பகுதியில் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ரோமாபுரி ராஜ்யம் கால்கள், அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம், தாண்டி வந்துட்டோம். பாதங்களின் பகுதியில் நாம் இருக்கிறோம் அல்லவா? பாதங்களில்தான் அந்த கல் மோதி அந்த சிலை முழுவதையும் நொறுக்கி போட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. இந்த உலகத்தின் எல்லா சாம்ராஜ்யங்களும், எல்லா மன்னர்களின் ஆளுகையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும், முடிவுக்கு வந்துவிடும் என்று தேவன் சொல்லுகிறார். அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று தானியேல் 2:35 நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எத்தனை ஆச்சரியமான ஒரு செய்தி! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த சிலையிலிருந்து நாம் படிக்கிற ஒரு பாடம், தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு. இந்த 4 உலோகங்களில் நாம் எதை பெருசாக மதிக்கிறோம் அப்படின்னா, அந்த மேலே இருக்கு பாருங்கள் தங்கம். இந்த தங்கத்தை தான் நம்ம பெருசாக நினச்சிட்ருக்கிறோம். அல்லது நம்ம கிடைக்கிற ஆளுகை பதவிகள், இதைத்தான் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே ஒன்றுமில்லாமல் பதரை போல் போய்விடும். இந்த காரியங்கள் எதுக்குமே, பொன் வெள்ளி இந்த உலோகங்களுக்கோ அல்லது பதவிகளுக்கோ அஸ்திபாரம் உறுதியே இல்லை.
இந்த உலகத்தில் எதுவுமே நிலையற்றவை என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லக்கூடிய ஆச்சரியமான செய்தி, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மீண்டும் வருகிறார். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். கிறிஸ்துவின் வருகையில் அனைத்து உலக ராஜ்யங்களும் இறுதியில் நொறுக்கப்படும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் வெற்றி பெறுவார். சொப்பனம் குறித்த தானியேலின் தெளிவான விளக்கத்தை கேட்ட பிறகு தேவனை குறித்து நேபுகாத்நேச்சார் அரசன் என்ன கூறினான் தெரியுமா? தானியேல் 2:47 வாசிக்கிறோம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். இந்த அரசன் கடைசியில் கர்த்தரே தெய்வம், கர்த்தராகிய தேவனே மெய்யான ஆண்டவர், அரசர், பேரரசர், அவர் பெரிய அதிபதி என்று அவன் ஒத்துக்கொண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, உலக நிகழ்வுகளில் தேவன் முழுமையான ஆளுகையை உடையவராக இருக்கிறார் என்பதை உணரும்போது உங்கள் வாழ்க்கையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நாம் இந்த நாளில் இந்த உலகத்தெல்லாம் ஆளுகிற தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஆள வேண்டும் என்று நம்முடைய மனதார நம்முடைய தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இந்த பாடங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ள தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தொடர் பாடங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு முதல் வேத பாடத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டினீர். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் தேவனே உம்முடைய நித்திய ராஜ்யம் நிரந்தரமாய் நீர் ஸ்தாபிக்கப் போகிறீர். அந்த ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்தும். தொடர்ந்து நாங்கள் படிக்க போகிற வேத பாடங்களிலே தேவாவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவீராக. இந்த பாடத்தில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியங்களை நீங்கள் பார்த்தது மட்டுமல்ல, நீங்கள் படித்தது மட்டுமல்ல, பிறரும் படிக்கவும் பார்க்கவும் பகிரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வேத பாடங்களை படித்ததால் உங்கள் மனதிலே கேள்விகள் இருக்கின்றனவா? அப்படியானால் உங்கள் கேள்விகளை திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லை என்றால் உங்கள் கேள்விகளை info@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். வேதாகமத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத பாட ஆராய்ச்சியில் போதுமான ஆச்சரியமான உண்மைகளை ஆய்வு செய்ய விருப்பமா? சத்தியம் நிறைந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சந்தோஷமாக காண அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இதன் அற்புதமான உண்மைகளை AFTV.org ஊடக நூலகத்தில் காணலாம். AFTV.org-இல் நீங்கள் காணொளி மற்றும் கேளலை விளக்க காட்சிகள் அனைத்தையும் அதனுடன் அச்சிடப்பட்ட உள்ளடக்கத்தையும் இலவசமாக பெறலாம். வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் உங்கள் கணினி அல்லது மொபைல் சாதனத்தில் இருந்து பெற முடியும். AFTV.org-ஐ பார்வையிடுங்கள்.
உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது, நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. எங்கள் குழுவினரில் ஒருவர் உங்களுக்காக சிறப்பு ஜெபம் செய்ய நீங்கள் விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களை அழையுங்கள் அல்லது உங்கள் ஜெப குறிப்பை prayer@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள்.